அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். 104வது அத்தியாயம் 1வது வசனம், குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, புறம் பேசுவது சம்பந்தமாக நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, புறம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரின் மாமிசத்தை அவர் இறந்து பிணமாக இருக்கும் நிலையில் புசிக்க விரும்புவாரா? அப்போது அதனை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனம். புறம் என்றால் என்னவென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். புறம் என்றால் என்னவென நீங்கள் அறிவீர்களா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதரும் நன்கறிந்தவர் என்று நபி தோழர்கள் கூறுவார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை நீ கூறுவது தான் புறம் என்றார்கள். நான் கூறுவது என்னுடைய சகோதரனிடம் இருந்தால் அதுவும் புறமாகுமா என்று கேட்கப்பட்டது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இருந்தால் நீ அவனை பற்றி புறம் பேசுகிறாய். நீ கூறுவது உன்னுடைய சகோதரனிடம் இல்லையெனில் நீ அவனை பற்றி இட்டுக்கட்டுகிறாய் என்றார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம்.